இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் காட்டு சமையல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிக்கன் 65 பொரிச்சு சூடா சோறு வச்சு சுட சுட குழம்பு வச்சு சூப்பரா சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க செய்வோம். ஓ குரலி வித்தையா ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். கடலை காசு கொடு காசு. உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். விழுந்துருச்சு, இஞ்சி பூண்டு விழுந்துருச்சு. பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. அம்மா தராங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கு. ஸ்பான்சர் பண்றாங்கன்னா ஓகே தான். கடை பேர் பெருசா. சரி சரி. மாதாஜி மாவு ஆரம்பிக்கலாங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவ்வளவுதான். மறுபடியும் முதல்ல இருந்தா ஃபயர் வரும் பாருங்க. நல்லா சிக்கனை போட்டு பரட்டி ஆட்டி. காத்திருப்போம். குழம்புக்கான நெருப்பு நல்லா. எண்ணெய், குழம்புக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு. காஞ்சிருச்சு. பட்டை லவங்க எல்லாம் போடுறோம். நல்லா பொரியிற அழகை பாருங்க. அந்த அழகோட சேர்த்து இந்த வெங்காயத்தையும் கொட்டி அதோட ஒண்ணு அழகு பார்க்க போறோம். கொட்டுங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வேகிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா வதக்கி போடல. நல்ல மனமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போடுங்க. பார்த்து பார்த்து பார்த்து. அப்படி தக்காளி நல்லா வதங்க விடலாம் கொஞ்ச நேரம். வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமா கொட்டிக்கலாம் தேவையான அளவு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொட்டிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமா. அடுத்து கொத்தமல்லி தூள். போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுத்து கொத்தமல்லி தூளும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்தலையா பயிராகிய சொல்லும் போது போட மாட்டாங்க, போட்ட வாட்டி போடுறாங்க. திரும்ப அது அதிகமா போட்டுறாத. கொஞ்சம் போடுங்க. கொஞ்சமா வாசனைக்காக சீரக பவுடர் போட்டுக்கிறோம். வாசனைக்காக எதுக்கான்னு தெரியல, போட்டுக்கிறோம். சொன்னாங்க. கொஞ்சமா தயிரை ஊத்திக்கிறோம். நல்லா கிண்டி விடுறோம். கொஞ்சமா தண்ணி, தயிர் கலந்த தண்ணி, தயிர் டப்பால ஊத்தி
நல்லா செவன்னு இருக்கு. சில நேரங்கள் கழித்து சிக்கனை போட்டுக்கிறோம். சிக்கனை நல்லா மஞ்சள் தடவன சிக்கனு 2000 வருடங்களுக்கு பின்பு சிக்கன் நல்லா மஞ்சள் பூசி வந்திருக்கு. கிருக்கமா பார்த்து ஏமாந்துறாதீங்க. நாட்டுக்கோழி சிக்கன்லாம் கிடையாது. இப்ப சிவப்பாயிருச்சு. சிவப்பு சிக்கன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனோட அது இது தண்ணி லைட்டா சேர்த்துக்கிறோம். சிக்கன்ல இருந்த தண்ணியோட சேர்த்து தண்ணி அவ்வளவுதான். தண்ணி கொஞ்சம் முள்ளுங்க. ஏன்னா சிக்கன் வேகணும் இல்ல, அதுக்காக. இங்க தண்ணியே இல்லைன்றவங்க சிக்கன் கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மாஸ்டர் கைப்பக்குவமே பக்குவம் தான். உப்பு கொஞ்சமா தூவி விட்டுக்கலாம். கல்லுப்பு ஆமா அத்திலியா தெரியல, போட்டுக்குவோம். அப்புறமா பத்தம்னா திரும்பவும் போட்டுக்குவோம். இப்ப ரொம்ப கிண்டாத, அடியில அடி பிடிச்சதுலாம் தெரியுது. அதுக்கு தானே மேலால எடுத்து கிண்டிட்டு இருக்கிறேன். நல்ல அல்வா மாதிரி வெந்திருக்குப்பா சிக்கன். வேவல வந்திருக்கு, வேவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா. இந்த கொதியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சீக்கிரம் கொதி. நல்லா இருக்கு. மீதி என்ன இருக்கு? கொத்துமல்லி லாஸ்டா இறக்கறதுக்கு முன்னாடி போட்டுக்கிறோம். அடுத்ததா வந்து சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு வடச்சட்டியை வந்து வச்சுக்கலாம். சூடான வாட்டி நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து ஊத்திக்கிறோம். ஊத்துப்பா. போட்டா எண்ணெய் நல்லா சூடாச்சு. கருவேப்பிலை போட்டு பார்க்கலாம். நல்லா பொரியுது எண்ணெய். சரி, கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் கறி இப்ப போட போறோம். நல்லா பொரியுது. இனிமே ஆரம்பிக்க வேண்டியதான். பொறுமையா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சும்மா டேஸ்ட் தான் பாக்குறோம். சும்மா மெயின் பிக்சர் இருக்கு. சும்மா அப்படியே இருக்கா. நல்லா செவக்க வந்திருக்கு சிக்கன் 65. போட்டுரு அவ்வளவுதான், அள்ளி போடு.
தனியாக போட்டு விடுங்க. சோத்தை கொட்டுறோம். அந்த சிக்கன் 65 எடுத்துட்டு வாங்கப்பா. சிலிய அவசரம். எங்கப்பா இந்த சிக்கன் குழம்போட இந்த ஒரு சில்லி சிக்கனை வச்சு சாப்பிடும்போது தரமா இருக்கு. நம்ம சிக்கன் குழம்போட நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் 65 சாப்பிடும்போது என்னமா இருக்கு தெரியுங்களா?